Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாமா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்வல் அக்ரிகேஷன்ஸ். ஓகே, ஸோ அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அக்ரிகேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் மேல நீங்க ஒரு கால்குலேஷன் பண்ணி அதுல இருந்து ஒரு வேல்யூவை மட்டும் அவுட்புட்டா வெளியில எடுக்கிறதுக்கு பேர் தான் அக்ரிகேஷன். சரி, இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒரு லிஸ்ட்ல வேல்யூஸா இருக்காங்க, இல்ல நிறைய பேர் வந்து நிக்கிறாங்க. உங்க ஆஃபீஸ்ல வந்து ஒரு 10 பேர் நிக்கிறாங்க. இதுல மினிமமா சேலரி வாங்குறவங்க யாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க இல்லைங்களா? ஸோ மினிமம் அப்படின்னா ரைட், இப்போ நான் என்ன பண்ணுவேன், அங்கே 10 பேர் நிற்கிறாங்கன்னா அந்த 10 பேரோட சேலரியும் நான் கேட்டு அதுல இருந்து எது கிரேட்டர் தென் எது லெஸ் தென் ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணி, ஸோ ஒவ்வொரு வேல்யூ அங்கே இருக்கிற ஒவ்வொரு பர்சனோட வேல்யூவையும் நான் கம்பேர் பண்ணி கடைசியாக அந்த மினிமமான ஒரு வேல்யூ வெளில எடுப்பேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சீக்வல்ல அக்ரிகேஷன் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன். நிறைய செட் ஆஃப் டேட்டா மேலே நம்ம ஒரு அக்ரிகேஷனை பண்ணி ஒரு கால்குலேஷன்ஸை பண்ணி வெளியில ஒரே ஒரு அவுட்புட் எடுக்கிறதுக்கு பேர் தான் அக்ரிகேஷன். ஸோ இதுல என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் மினிமம், மேக்சிமம், சம்மு, ஆவரேஜ், கவுண்ட்டு, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ். சரி, ஸோ நம்ம இப்போ அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 ஃபங்க்ஷன் நம்ம பார்க்கலாம். பட் தென் நீங்கள் வந்து ரியல் டைமில் இன்னும் நிறைய அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் வரும். பட் இது வந்து அதிகமாக யூஸ் ஆகிற ஒரு அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன். அதுலேயும் இந்த கவுண்ட் வந்து எந்நேரமும் யூஸ் ஆகும் நமக்கு. ஓகேங்களா? சரி, ஸோ இப்போ நம்ம வந்து தேவையான இந்த டேபிள்ஸையும் இன்சர்ட்ஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் டிஇ ப்ராஜெக்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஓகே, ஸோ சீக்வல் மேஜிக் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட கிரியேட் டேபிள். ஸோ இது வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் டேட்டாவை, செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்னோட டேட்டாவை நான் காமிக்கிறேன். ஓகே ஃபைன், ஸோ இதையும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம செலக்ட் பண்ணிடலாமா? ஸோ நம்ம டேபிள் நேம் வந்து கஸ்டமர் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ percentage SQL select star from customer transactions. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு யூஸரும் அவங்க வந்து எந்த பர்டிகுலர் டிவைஸ்லேருந்து லாகின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் வாங்குறாங்க. இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி கம்பெனிஸ் இதை கேப்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து கஸ்டமர் நேம், அவங்க எந்த ஐபி அட்ரஸ்லேருந்து லாகின் பண்ணாங்க, அவங்க என்ன ப்ராடக்ட்டை பார்த்துட்டு இருந்தாங்க அண்ட் அதோட அமௌண்ட் என்ன, ஈஸ் பிளேஸ்ட், அதாவது அவங்க வந்து அதை கார்ட்டில் ஆட் பண்ணிட்டாங்களா, அந்த அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனை பிளேஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதான். எஸ், ஸோ 1 அப்படின்னா ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ இதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா நான் இதை உங்களுக்கு காமிக்கணும், பூலியன். ஸோ பூலியன் அப்படிங்கிறது நம்ம இன்சர்ட் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் தான் போட்டிருக்கோம். ஆனால் அதோட ஆக்சுவல் வேல்யூ நமக்கு கொடுக்கும்போது ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் தான் கொடுக்கும். ஓகேங்களா? பூலியனுக்கு வேல்யூ இன்சர்ட் பண்ணும்போது ட்ரூ ஃபால்ஸ், பட் நமக்கு காமிக்கும் போது அது ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸாக காமிக்கும். அதே மாதிரி ஈஸ் வியூடு, ஓகே பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துருக்காங்க அப்படின்னா ஜீரோ, அவங்க எதுவும் பிளேஸ் பண்ணலை பட் பார்த்துருக்காங்க. இப்போ சில கேஸில் வந்து பிளேஸும் பண்ணியிருப்பாங்க, பார்க்கவும் செஞ்சுருப்பாங்க. ரைட், ஃபைன். ஸோ இதில் வந்து டிரான்சாக்ஷன், ஸோ அவங்க டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சா, இல்லை ஃபெயில்ட் ஆயிடுச்சா, இல்லை பெண்டிங்கில் இருக்கா அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த மாதிரி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் டேட்டா வச்சு நம்ம இதை பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு ஈஸியாக புரியும் இல்லையா? அதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ நம்ம இதில் சில அக்ரிகேஷன்ஸை பண்ணலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இன்னும் கொஞ்சம் ஷெல்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ரெவன்யூ ஆஃப் ஆல் டிரான்சாக்ஷன். ஸோ இப்போ இதில் 10 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த 10 டிரான்சாக்ஷனோட டோட்டல் ரெவன்யூ. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்டும் பெண்டிங்கும் இருக்கு. ஸோ நீங்கள் ஃபெயில்ட் ஆனதும் பெண்டிங் ஆனதும் நீங்கள் சேர்த்தே கூட ஓவரால் ரெவன்யூன்னு கொடுக்கலாம். பட் இல்லை, இப்போ வந்து கம்ப்ளீட்டடை தான் வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம வேர் கண்டிஷனில் நம்ம வந்து டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ஒன்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா கவுண்ட் எடுக்கலாம். ஓகேங்களா? எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட் எடுக்கலாம். ஓகே, கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, நான் பெரிய டேபிள் நேமாக கொடுத்துட்டேன். தட்ஸ் ஓகே. ஓகே, ஸோ இப்போ வந்து எவ்வளோ கவுண்ட் இருக்கு, அப்போ 10 கவுண்ட் இருக்கு. ஓகே, ஸோ இந்த டேபிளில் வந்து 10 கவுண்ட் இருக்கு. இப்போ நான் வந்து எனக்கு வந்து எல்லாமே வேணாம், வேர் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் மட்டும்தான் வேணும், இல்லை எனக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் ஃபெயில்டுன்னு இருக்கிறது தான் வேணும் அப்படின்னா ஃபெயில்டு. ஓகே, இதை காப்பி பண்ணி இது ஸ்ட்ரிங்குங்கிறதுனால கோட்ஸ்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். ஓகே, இப்போ இது ஃபெயில்டு டிரான்சாக்ஷன் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னா நான் எடுத்து கொடுக்கணும் அவங்களுக்கு 2.
ரைட். இப்ப இதுவே சில இடத்துல டேட்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஆக்சுவலா டேட்ஸ் எல்லாம் போட்டா அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்குங்கிறதுனால தான் நான் போடல. இப்ப அவங்க கேட்கறாங்க, லாஸ்ட் மந்த் மட்டும் எனக்கு வந்து எவ்வளோ ஃபெயில்டு டிரான்சாக்ஷன் ஆச்சு. அப்பன்னா அந்த கண்டிஷன்ல நம்ம இன்னொன்னும் ஆட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு டேட் இல்ல. நம்ம வேற ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே. ஸோ நான் வந்து என்ன யூஸ் பண்றேன்? ஓகே. ப்ராடக்ட் போய்க்கலாமா? ஸோ ப்ராடக்ட் ஃபெயில்டு அண்ட் ப்ராடக்ட். ஸோ 2 வேர் கண்டிஷன்ல நீங்க மோர் தென் 1 போடணும் அப்படின்னா அண்ட். ஓகேங்களா? ஸோ அண்ட் இல்லைன்னா ஆர், இந்த 2 ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 ஆப்ரேட்டர்ல அண்ட் அப்படின்றப்போ 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைனும் ஆகணும். ஆர் போட்டீங்கன்னா ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனா போதும் அப்படிங்கறத அர்த்தம். ஸோ ப்ராடக்ட் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லேப்டாப் அப்படின்னு போடுறேன். ஓகே. ஸோ ஃபெயில்டு டிரான்சாக்ஷனாக இருக்கணும். அண்ட் தென் அவங்க வாங்கின ப்ராடக்ட் லேப்டாப்பாக இருக்கணும். அதில் எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ 0. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, கஸ்டமர் வந்து எனக்கு வந்து சில ஃபெயில்டு டிரான்சாக்ஷன் வந்திருக்கு, அது லேப்டாப்போட தான் இருக்கக்கூடாது. ஏன்னா லேப்டாப் வந்து இருக்கிறதுலையே காஸ்ட்லியான ஒரு இது. ஸோ அதில் எந்த ஃபெயிலியரும் நடந்திருக்கக்கூடாது. ஸோ பார்த்து சொல்லுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ டேரெக்டாக ப்ராடக்ட் லேப்டாப்க்கு ஃபெயில்டு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 0ன்னு சொல்ல நான் அப்போ அவங்கள்ட்ட சொல்லிடுவேன், இல்லைங்க அது 0 தான், நீங்கள் பயப்படாதீங்க, லேப்டாப்க்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக போயிருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ரைட். ஸோ அந்த மாதிரி இன்னும் நீங்கள் மோர் தென் 1 வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதர் நான் சொன்ன மாதிரி அண்டு இல்லைன்னா நீங்கள் ஆர் ஆப்ரேட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சில இடத்துலலாம் either இந்த கண்டிஷன் இல்லைன்னா அந்த கண்டிஷன் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் போதுங்கிற யூஸ் கேசஸ் எல்லாம் நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கவுண்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ கவுண்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து லைக் ஃபெயில்டு ப்ராடக்ட் ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணோம். இப்போ இதுலேயே டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபெயில்டு அண்ட் பெண்டிங் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் ஃபெயில்டு அண்ட் திரும்பவும் போட்டு திரும்பவும் அதே காலம் நேமை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ திரும்பவும் அது வேற காலமா இருக்கும் பட்சத்தில் அண்டு போட்டு 2 டைம் போடலாம். அதே காலம் நேம் தானே, ஏன் இந்த ஃபெயில்டு கூட இந்த பெண்டிங்கையும் சேர்த்து போட்டு தேட முடியாதா? அவங்க கேட்கறது என்னன்னா, எல்லா ஃபெயில்டு பெண்டிங் எனக்கு வேணும், கவுண்ட் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஒரே காலம் நேமை வந்து இப்போ 2 டைம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல அந்த பிஹேவியர் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி ஒர்க் ஆகாது. இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னு வைங்களேன், 0ன்னு வரும். ஆனால் நம்மக்கிட்ட ஃபெயில்டில் 2 இருக்குது, பெண்டிங்கில் 1 இருக்குது. அப்போ நமக்கு 3ன்னு வந்திருக்கணும். ஸோ இது ஃபெயில்டு பெண்டிங் ரெண்டுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குது. ரைட். ஏன்னா நம்ம அண்ட் யூஸ் பண்ணனால. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து ஆர் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ நீங்கள் இப்போ ஆர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 3ன்னு வந்துடும். ஓகேங்களா? பட் இந்த கன்ஃபியூஷன் நமக்கு வேண்டாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரே காலமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் நீங்க இந்த ஈக்குவல் டு ரிமூவ் பண்ணிட்டு இன்னுன்னு போட்டுருங்க. ஓகேவா? இன் அதுல என்னென்ன வேல்யூஸ் இருக்கணுமோ அதெல்லாம் நீங்க கமா செப்பரேட்டடா நீங்க இப்படி கொடுத்துக்கலாம். ஓகே. அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ வேர் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் இன், ஓகே, அதுல இருக்கு, இந்த லிஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னா இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னு வைங்களேன், எனக்கு 3 தான் ஸ்டில் வருது. ஸோ நம்ம அண்டு பார்த்தாச்சு, ஆரும் பார்த்தாச்சு, அண்ட் தென் நம்ம வந்து வேர்லயே இன் எப்படி யூஸ் பண்றது? சரி, எனக்கு இந்த ஃபெயில்டு பெண்டிங் தவிர வேணும். அதாவது தவிர என்ன இருக்கு? தவிர கம்ப்ளீட்டட் தான் இருக்கு, ஆனா அது மட்டும் தான் இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ரைட். வேணா டிஸ்டின்ட் போட்டு பார்க்கலாம். டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ்ல டிஸ்டின்டா என்ன வேல்யூ இருக்குங்கிறத பார்க்கலாம் தான். பட் தென் லைக் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த டிஸ்டன்ட் போடணுங்கிறதே தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்றேன், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபெயில்டு பெண்டிங்கை தவிர இருக்கிற எல்லா ஸ்டேட்டஸும் வரட்டும். அது கம்ப்ளீட்டடா இருக்கட்டும், இன் ப்ராக்ரஸா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபெயில்டு பெண்டிங்கை தவிர எல்லாமே வேணும். அப்பனா இந்த இடத்துல நீங்க நாட் இன்னு போட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நான் நாட் இன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 7 இருக்கு. அப்போ 3 போக மீதி எல்லாம் கம்ப்ளீட்டட். ஸோ நம்ம இன்னு பார்த்தாச்சு, நாட் இன் பார்த்தாச்சு. ஓகே. அக்ரிகேஷனோட சேர்ந்து நம்ம வந்து இன்னும் சில கான்செப்ட்ஸும் பார்க்குறோம். அதை நான் டீட்டெயில்டாகவே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம வந்து கவுண்ட் பார்த்தாச்சு, கவுண்ட்லேயே நிறைய வேர் கண்டிஷன் போட்டு பார்த்தாச்சு. இப்போ ஓகே, நமக்கு வந்து டோட்டல் ரெவன்யூ கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அடுத்து வந்து சீக்வல் செலக்ட் சம் ஆஃப், ஓகே, சம் ஆஃப் அமௌண்ட் ஃப்ரம் சேம் டேபிள் நேம் கஸ்டமர் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 2,46,000 நமக்கு வந்து பேமெண்ட் ஆயிருக்கு. லைக் ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. பட் இதுல வந்து என்னன்னா, நமக்கு கம்ப்ளீட்டட் தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஒரு ரெவன்யூ கேட்குறாங்க அப்படின்னா இட் ஷுட் பி கம்ப்ளீட்டட். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ வேர் நம்ம ரெவன்யூ என்ன அப்படிங்கறத வேர் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு, இப்போ ஒரு வேல்யூங்கிறனால இன்னும் தேவையில்லை. ஸோ நம்ம டைரக்டா வந்து டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் நம்ம வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ கம்ப்ளீட் ஆனதை மட்டும் கொடுங்க அப்படின்னோடனே பார்த்தீங்களா குறைஞ்சிருச்சு. ஸோ 1,64,500. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு ஆனதில் ஒரு 25,000 இங்கே,
இங்க ஒரு 1500 பெண்டிங்ல 55,000. ஸோ அதனால பெரிய அமௌண்ட் வந்து நமக்கு மைனஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ரெவென்யூ ஆஃப் ஆல் டிரான்சாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெவென்யூ ஆஃப் கம்ப்ளீட்டட் மட்டும் பார்த்தோம். இப்போ அதுக்கு முன்னாடி ரெவென்யூ ஆஃப் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ், எல்லா டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு, கம்ப்ளீட்டட், பெண்டிங் எல்லாமே ரெண்டும் நம்ம பார்த்தாச்சு. சரி, இப்போ வந்து ஜென்ரலா வந்து டோட்டல் டிரான்சாக்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா அதுவும் லைக் நீங்க வந்து இட்ஸ் லைக் நீங்க வந்து வேர் கண்டிஷனை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு போடுறது தான், ரைட்? இட்ஸ் ஆல் அபவுட் டோட்டல். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், எனக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்னொன்று இதில் நான் சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்க, சம் ஆஃப் அமௌண்ட்னு வருது. இந்த மாதிரி நம்ம காலம் நேம் வரக்கூடாது இல்லையா? ஸோ நம்ம அவங்களை கேட்டது என்னன்னா டோட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க, இல்லை டோட்டல் ரெவென்யூன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்க ஒரு அலைஸ் நேம்னா காலமுக்கு அங்க இருக்கிற நேம் இல்லாம நம்மளா ஒரு நேம் கொடுக்க முடியும். அதை தான் அலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் ஏஎஸ், அலையாஸ் நேம். இப்போ என் பேர் கௌதம், உனக்கு வேற ஏதாவது நிக் நேம் இருக்கா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? நம்மளோட அலைஸ் நேம் என்னன்னு கேட்குறோம் இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ சம் ஆஃப் அமௌண்ட் நீங்க போடும்போது சம் ஆஃப் அமௌண்ட்னே அவுட்புட்ல வருது காலம், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ நான் என்ன பண்றேன், ஆஸ் கொடுத்து டோட்டல் டிரான்சாக்ஷன் போட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோட்டல் டிரான்சாக்ஷன் மாறிடுச்சு. ஸோ ரியல் டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி தான் நிறைய அலைஸ் யூஸ் பண்ணுவோம், ஏகப்பட்ட அலைஸ் யூஸ் பண்ணுவோம். அலைஸ் வந்து ஒரு சின்ன கான்செப்ட் இப்போ நம்ம நினைக்கலாம், பட் வந்து நீங்கள் ரியல் டைமில் கொரி அடிக்கும் பொழுது ஏகப்பட்ட அலைஸ் இருக்கும். ஏன்னா சோர்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு காலம்ஸை ரீட் பண்ணுறீங்கன்னா டார்கெட்டில் சொல்லியிருப்பாங்க அந்த காலமே யூஸ் பண்ணாத. இப்போ 200 காலம் நீங்கள் வந்து ஒரு ஜாயின்லாம் பண்ணி ஒரு 200 காலம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 200 காலமுக்குமே புது நேம் கொடுக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? உங்கள் டார்கெட்டில். அப்போ ஒவ்வொன்றுக்கும் அலைஸ் நேம் கொடுத்து நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு வரணும், ரைட்? ஸோ அலைஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இதுலயே வந்து இப்போ நமக்கு வந்து மினிமம் டிரான்சாக்ஷன்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ மினிமம் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ சீக்வல். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் மின் ஆஃப் அமௌண்ட்டு ஆஸ் மினிமம் டிரான்சாக்ஷன்ஸ் நானே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கஸ்டமர் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, அதாவது நம்ம டேபிள் நேம். ஓகே, ஸோ மினிமம். ஸோ மினிமமே பார்த்தீங்கன்னா 1500 தான் ஆயிருக்கு, ரைட்? அப்போ இது என்ன பண்ணியிருக்கு, இந்த அமௌண்ட்டோட மொத்த காலமையும் எடுத்து ஒவ்வொன்றையும் செக் பண்ணி அதுலேருந்து ஒன்று நமக்கு கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ நம்ம கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்போது அதை தான் அக்ரிகேஷன் அப்படின்னு சொல்றது. நிறைய செட் ஆஃப் டேட்டா எடுத்து அக்ரிகேட் கால்குலேட் பண்ணி அதுலேருந்து ஒரு வேல்யூ நமக்கு கொடுக்குது, ரைட்? ஓகே, ஸோ நம்ம இதை பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து நீங்கள் இதுலேயே வந்து மேக்ஸிமம். ஸோ சரி, இப்போ இதுலேயே எனக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் என்ன? ஓகே, ஸோ அதை மின் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் மேக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க இங்கே. அதே மாதிரி இங்கே மின்னு அலைஸ் நேமில் அதை மேக்ஸ்ன்னு மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் 60,000க்கு பர்ச்சேஸ் ஒன்று நடந்திருக்கு. என்னென்னா லேப்டாப் திவ்யான்ற ஒருத்தங்க வாங்கியிருக்காங்க. ஓகே, அண்ட் டிரான்சாக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ நம்ம வந்து மின்னு பார்த்தாச்சு, சம் பார்த்தாச்சு, கவுண்ட் பார்த்தாச்சு, அண்ட் தென் லைக் ஆவரேஜ். ஓகே, ஆவரேஜ். ஸோ அதுவும் நீங்கள் இங்கேயே பார்த்துடலாம். ஸோ ஆவரேஜ் அமௌண்ட் என்னவா வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் நான் அலைஸ் நேமை வந்து மேக்ஸுக்கு பதிலாக ஏவிஜின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஆவரேஜ் அமௌண்ட். ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 24,600 ஆவரேஜ் அமௌண்ட். ஓகே, ஸோ அதாவது என்னென்னா ஆவரேஜாக எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ என்னோட ரெவன்யூ அப்படின்னு கேட்கும்போது நம்ம இதை சொல்லலாம், ரைட்? ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ஒரு 10 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும், நாளைக்கு ஒன்றுமே எனக்கு ஆயிருக்காது, நாளான்னைக்கு நல்லா நடந்திருக்கும். ஸோ ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளோ போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். லாபம் எவ்வளோ கிடைக்கும், இல்லை டிரான்சாக்ஷன்ஸ் எவ்வளோ கிடைக்கும், ரைட்? ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த ஒரு சில புது கான்செப்ட்ஸ் நம்ம இதுலேயே இந்த அக்ரிகேஷனோடையே சேர்த்து நான் இன்னும் 2 விஷயம் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஒன்று வந்து குரூப் பை, இன்னொன்று வந்து ஹேவிங். ஓகே, ஸோ இது ரெண்டுக்கும் வந்து நமக்கு ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டோட்டல் ரெவென்யூ பை லாகின் டிவைஸ், அதாவது லாகின் டிவைஸை பேஸ் பண்ணி எனக்கு ரெவென்யூ கொடு. அதாவது மொபைலில் மட்டும் நடந்த டிரான்சாக்ஷன் எத்தனை, டெஸ்க்டாப்பில் நடந்த டிரான்சாக்ஷன் எத்தனை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மொபைல் ஃபோன்லேயும் நான் யூஸ் பண்ணுவேன், இல்லை டேப்லெட்டில் வாங்குவேன், இல்லைனா வந்து என்னோட டெஸ்க்டாப்பில் வாங்குவேன், இல்லை லேப்டாப்பில் வாங்குவேன். எல்லாத்துலேயும் நான் அமேசான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதிகமாக நான் எதில் வாங்குவேன் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். இது ஒன் ஆஃப் த ரியல் யூஸ் கேஸ், உங்களுக்கு தெரியுமா? ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட அஃபிஷியல் பிளாக்ல எழுதியிருக்காங்க, அவங்களோட அதிகபட்சமான டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறதே பார்த்தீங்கன்னா மொபைல் டிவைஸில் தான். பிகாஸ் அதுதான் நம்ம கையில் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த ரிப்போர்ட் இவங்களுக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து மொபைலில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த யூஐ ஆகட்டும், இல்லை பேமெண்ட் சிஸ்டம் ஆகட்டும், எல்லாத்தையும் அதில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து மொபைல் யூஸ் பண்ணி வாங்குவாங்க அப்படின்னு. ஸோ இப்போ அந்த மாதிரியே நம்ம நினச்சிக்கலாமே. அப்போது நான் வந்து ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ நடந்ததுன்னு சொல்லணும். அதாவது அக்ரிகேஷன் மட்டும் நீங்கள் பண்ணப்போ உங்களோட அவுட்புட் ஒரு வேல்யூவாக இருந்தது இல்லையா? ஒரு வேல்யூ கொடுக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே கவுண்ட்டு 7ன்னு தான் கொடுத்தது, இங்கேயும் ஒரு வேல்யூ தான் அவுட்புட்டாக வருது, இங்கேயும் ஒரு வேல்யூ. நீங்கள் அக்ரிகேஷன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணாலும் சரி பண்ணலினாலும் சரி உங்களுக்கு ஒரு வேல்யூ தான் வரும் என்றைக்குமே. பட் இப்போ எனக்கு அக்ரிகேஷன் யூஸ் பண்ண போகிறேன், ஆனால் மோர் தென் ஒன் வேல்யூ எனக்கு அவுட்புட்டாக வரப்போகுது. ஸோ என்ன கேட்குறாங்க, மொபைலில் மொத்தமாக எவ்வளோ நடந்தது. இப்போ நீங்கள் மேனுவலாக பாருங்கள், இங்கே ஒரு மொபைல் ரெக்கார்ட் இருக்குது, இங்கே ஒன்று 2, 3,
4 அதாவது அருண்ன்ற ஒருத்தர் மொபைல் மூலியமா தான் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு. சௌமியா அதில தான் பண்ணியிருக்காங்க. மீனா அதில தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ரவியும் அதில தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 4 பேரோட டோட்டல் அமௌண்ட் மட்டும் நான் எடுத்து சொல்லணும். மொபைல் மூலியமா உங்களுக்கான டிரான்சாக்ஷன். அடுத்து அதே மாரி டெஸ்க்டாப்க்கும் பண்ணணும், டேப்லெட்டுக்கும் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இத தான் நம்ம பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன குவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ அதுக்கு அகைன் நான் வந்து இது போட்டுறேன். என்னோட மேஜிக் கமாண்ட். ஸோ செலக்ட். ஸோ நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணணும்? என்னோட லாகின் டிவைஸ் வேணும் இல்லையா? ஸோ லாகின் டிவைஸ் தான் எனக்கு அவுட்புட். அதுவும் வரணும் இல்லையா? எந்த லாகின் டிவைஸ். அடுத்து வந்து அமௌண்ட். பட் அமௌண்ட்டா வரக்கூடாது. எனக்கு அத வந்து சம் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு செலக்ட் லாகின் டிவைஸ். அதுக்கப்புறம் சம் ஆஃப் அமௌண்ட். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எனக்கு வந்து அமௌண்ட் டோட்டல் ரெவென்யூ வேணும். லாகின் டிவைஸ பேஸ் பண்ணி வேணும்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ நான் ஃப்ரம் என்னோட டேபிள் நேம் குடுக்குறேன். ஸோ என்னோட டேபிள் நேம் வந்து கஸ்டமர் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் இத ரன் பண்ணேன்னு வைங்களேன், எனக்கு ஒரு எரர் அடிக்கும். என்ன எரர் அடிக்குதுன்னா, அங்க பாருங்க இந்த எரர் ரொம்ப 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 முக்கியம். நீங்க இத கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவீங்க. இன் அக்ரிகேட்டட் query வித்தவுட் குரூப் பை எக்ஸ்பிரஷன் ஹாஸ் ஒன் ஆஃப் செலக்ட் லிஸ்ட் கன்டெயின்ஸ் நான் அக்ரிகேட்டட் காலம். இப்ப இதுக்கு மேலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே ஒரு காலம் தான் யூஸ் பண்ணியிருப்போம் செலக்ட்ல. அத நம்ம அக்ரிகேட் பண்ணியிருப்போம். அதாவது நீங்க செலக்ட்ல அக்ரிகேட் பண்ணாம ஏதாவது ஒரு காலம நீங்க செலக்ட்ல குடுக்குறீங்கன்னா, கண்டிப்பா குரூப் பை யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த எரர். இப்ப இந்த இடத்துல சம் ஆஃப் அமௌண்ட்ன்னு நான் குடுத்துருக்கேன். அதோட சேர்த்து இன்னொரு காலமையும் நான் செலக்ட்ல குடுத்துருக்கேன். ஆனா இத நான் அக்ரிகேட் பண்ணல. அதனால தான் அது சொல்லுது, நீங்க ஒரு நான் அக்ரிகேட்டட் வேல்யூவ யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படி யூஸ் பண்ணா நீங்க குரூப் பை பண்ணணும் அப்படின்றாங்க. அப்போ எத பேஸ் பண்ணி நான் குரூப் பை பண்ணணும்? ஸோ இந்த எரர்லயே ஆன்சர் இருக்கு. ஸோ குரூப் பை நீங்க எத நான் அக்ரிகேட்டட் காலமா இங்க யூஸ் பண்றீங்களோ, அத தான் நீங்க குரூப் பைல குடுக்கணும். ஓகே. இப்ப நான் வந்து இத ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அவுட்புட் வந்துரும். அதாவது மொபைல்ல மட்டும் நடந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா, 79,500. டெஸ்க்டாப்ல நடந்த டிரான்சாக்ஷன் 85,000. டேப்லெட்ல நடந்த டிரான்சாக்ஷன் 81,500. ஓகேங்களா? ஸோ இங்க இந்த டேட்டா நான் குடுத்த டேட்டா பொறுத்தவரைக்கும் 85,000 டெஸ்க்டாப்ல அதிகமா ஆன மாரி காமிக்குது. பட் நான் உங்களுக்கு ரியலா ஒரு யூஸ் கேஸ் சொன்னேன் இல்லையா? Amazon, Flipkartக்கு அதிக டிரான்சாக்ஷன்ஸே மொபைல் டிவைஸ்ல தான் நடக்குதுன்னு சொல்லி அவங்களே ஒரு பிளாக்ல எழுதியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இங்க பாருங்க, இங்கேயும் தான் அக்ரிகேட் பண்ணோம். ஆனா எனக்கு மோர் தென் ஒன் வேல்யூ வெளில வந்திருக்கு. பிகாஸ் குரூப் பை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து இப்போ ஒரு ரிப்போர்ட்லாம் கேட்குறீங்க. எனக்கு வந்து இன்னைக்கு வந்து நேம் குரூப் பண்ணி எனக்கு குடுங்க. எவ்வளோ 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 ட்ரக்ஸ் கௌதம் வாங்குனாரு, எவ்வளோ ட்ரக்ஸ் ரவி வாங்குனாரு, எவ்வளோ ட்ரக்ஸ் வந்து சரவணன் வாங்குனான் அப்படின்னா, ஸோ கௌதம் மட்டும் இன்னைக்கு வந்து ஒரு 10 டைம் அந்த மெடிக்கல் ஷாப்ல போய் நான் மருந்து வாங்கியிருப்பேன். ஸோ கௌதம் சொல்லிட்டு என்னோட அந்த 10 டைம் நான் அந்த டிரான்சாக்ஷன் குரூப் ஆகி வரணும். அடுத்து சரவணனுக்கு வரணும். அடுத்து வந்து ரவிக்கு வரணும். அந்த மாரி வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த மாரி தான் இங்க வந்திருக்கு. ஓகே. குரூப் பைக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு இல்லையா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து ஹேவிங்க்கு சொல்றேன். ஸோ ஹேவிங் அப்படிங்கிறதும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். இப்போ இதுலயே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வந்து கேட்குறாங்க. ஓகே. இத குடுத்துட்டேன். ஃபைன். இப்போ எனக்கு வந்து ஸோ சம் ஆஃப் அமௌண்ட் கிரேட்டர் தென் 90,000 இருக்கணும்னு சொல்லி. இப்போ நான் இத ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எந்த ஒரு ரெக்கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, 90,000 அதாவது இந்த இதுக்குள்ள இல்ல. அப்ப நான் வந்து 18 போட்டு பார்க்குறேன். ஓகே. ஸோ சேஞ்ச் திஸ் டூ 80. ஓகே. ஸோ இப்போ நீங்க இத ரன் பண்ணீங்கன்னா, 2 அவுட்புட் தான் எனக்கு வருது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடந்தது வந்து 2 தான். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா, நான் ஹேவிங்ன்னு போட்டுட்டு கண்டிஷன் போடுறேன். நீங்க இப்ப வேர் கண்டிஷன் போடலாம். ஸோ இப்போ உங்கள்ல வந்து நெறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஏன் இத நம்ம வேர் கண்டிஷன்ல பண்ண முடியாதா அப்படின்னு. நீங்க வேர் யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த அக்ரிகேஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நீங்க வேர் யூஸ் பண்ணும்போது அக்ரிகேஷன் இல்லாம காலம்ஸ தான் உங்களால குடுக்க முடியும். நீங்க வேரோட நான் வந்து ஒரு கண்டிஷனோட அக்ரிகேஷனும் நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹேவிங் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, வேர் மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் இத ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எரர் வரும். ரைட்? ஸோ இப்போ சரி ஓகே. வேர வந்து நம்ம குரூப் பைக்கு முன்னாடி போடணும். ஓகே. ஸோ இப்போ நான் இங்க போடுறேன். ஓகே. இப்போ நான் ரன் பண்றேன். இங்க பாருங்க. இப்பவும் எரர் தான் வரும். ஸோ இன்வாலிட் யூஸ் ஆஃப் குரூப் ஃபங்ஷன். நீங்க வந்து வேர் யூஸ் பண்றீங்க. இப்போ இதே இடத்துல வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா, லைக் வேர் அமௌண்ட் அதே கிரேட்டர் தென் போட்டுக்கிறேன். இப்ப 80,000 நான் குடுக்குறேனே. இப்ப எனக்கு அவுட்புட் வருது. பிகாஸ் வேர் வந்து ரா காலம்ல வொர்க் ஆகும். ஒரு அக்ரிகேட்டட் காலத்துல வொர்க் ஆகாது. அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, வி ஹேவ் டு யூஸ் ஹேவிங். ஸோ இப்போ நீங்க வந்து ஏன்னா நெறைய பேருக்கு இந்த டவுட் வரும். ஹேவிங் ஒரு கண்டிஷன் மாரி தானே தெரியுது. இங்க ஏன் வேர் போடக்கூடாதா? வேர் வந்து ரா காலம்ல வொர்க் ஆகும். அண்ட் தென் குரூப்புக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ நீங்க ஹேவிங் போடுறீங்கன்னா குரூப்புக்கு அப்புறம். ஓகே. அதே மாரி அக்ரிகேட்டட் காலம்ஸா இருக்கணும். இப்ப நீங்க ஹேவிங் யூஸ் பண்றீங்கன்னா, தட் ஷுட் பி அன் அக்ரிகேட்டட் காலம். ஓகே. ஸோ இப்போ இதே ஹேவிங்ல வந்து நான் இந்த சம்ம ரிமூவ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் சம்ம ரிமூவ் பண்ணிட்டு வெறும்னா அமௌண்ட்ட மட்டும் போட்டுக்கிறேன். நான் எந்த அக்ரிகேஷனும் பண்ணல. ஓகே. ஸோ இப்போ நான் இத ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன்.
எரர் வரும். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அக்ரிகேட்டட் காலமா இல்லாதனால ஹேவிங் வந்து அது என்ன பண்ணணும் அதுக்கே தெரியல. ஸோ அந்த மாரி இடத்துல நான் வேர் யூஸ் பண்ணணும். ஆனா குரூப்புக்கு அப்புறம் வேர் யூஸ் பண்ணக்கூடாது. குரூப்புக்கு முன்னாடி நம்ம வேர் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஹேவிங்னா என்னன்னு பார்த்தோம், குரூப் பைனா என்னன்னு பார்த்தோம், அண்ட் அக்ரிகேஷன்ஸ்ல இம்பார்ட்டன்ட்டான 5 அக்ரிகேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். அண்ட் இதுலயே வந்து நம்ம இன் அண்ட் நாட் இன் வேர் கண்டிஷன்ல பார்த்தோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் ஆப்பரேட்டர் அண்ட் ஆர் ஆப்பரேட்டர் வேர் கண்டிஷன்ல எப்படி குடுக்குறதுங்கிறதையும் பார்த்தாச்சு. ரைட்? ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 3 டிஃபரெண்ட் டாபிக்ஸ நம்ம வந்து இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோக்கு போலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் என்னோட சேனல்ல நிறைய டேட்டா ரிலேட்டட் வீடியோஸை தமிழ்ல கோர்ஸா நான் போட்டுட்டு இருக்கேன். பிக் டேட்டா இன்ஜினியரிங்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கும் ஃப்ரீ கோர்ஸ் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் 9 ஹவர்ஸ்க்கு மேல சீக்வல் டுட்டோரியல் மாஸ்டர் கிளாஸ் வீடியோஸும் போட்டிருக்கேன். அந்த மாதிரி பைத்தான், கிளவுட் கம்ப்யூட்டிங்ல ஜிசிபி, அஷ்யூர், ஏடபிள்யூஎஸ் இன்னும் நிறைய டேட்டா இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் தமிழ்ல நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நாம தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் டேட்டா இன்ஜினியரிங் கம்யூனிட்டி இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும். ஸோ நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன், போய் பாருங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேட்டா இன்ஜினியரிங் தமிழ், அங்கேயும் என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.